ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோ வேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ ராயலோவில் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட விஷயம், நான் வந்து அக்கௌண்ட் டீல்ஸ் வந்து ஃபில் பண்ண பிரதர். அக்கௌண்ட் டீல்ஸ் ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்கள் கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப் சிம்பிளாக வந்து வாட்ஸ்அப்பில் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சால்வ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ப்ராப்பராக கேட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அக்கௌண்ட் டீல்ஸ் எதுவும் மாற்றி போட்டிங்க, இல்லை உங்கள் நேம் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போக போகிறீங்க. இந்த கஸ்டமர் கேரில் டெக்னிக்கல் எரர் கம்ப்ளைண்ட், சேஞ்ச் பாஸ்வேர்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சேல் போனஸ், பெண்டிங் கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட்டு, ராங் பேக்கேஜ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பேங்க் டீல்ஸை அப்டேட் பண்ண போகிறோம்னா பேங்க் டீல்ஸ் அப்டேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றி எதுவும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் டீல்ஸ் எதுவும் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் டேட்டை கொடுத்துட்டு பேங்க் ஹோல்டர் நேமு, பேங்க் நேமு, என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்டர் ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் நேம், இதெல்லாம் வந்து கரெக்டான விஷயத்தை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இங்கே 2 பேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே வந்து பார்ப்பீங்க HDFC அண்ட் ஐசிஐசி பேங்க். இந்த 2 ராயலோட இந்த 2 பேங்க்கு பே பண்ணிட்டு, அதாவது நீங்கள் அந்த ஏதோ ஒரு பேங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே போதும், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். HDFCன்னு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ HDFC கொடுத்துருக்கேன். HDFC பேங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே HDFC வந்துடும், இதோட பேங்க் டீல்ஸ்லாம் வந்துடும். பெய்டு அமௌண்ட் கீழே பாருங்கள், பெய்டு அமௌண்ட் 300 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த பெய்டு அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பெய்டு அமௌண்ட்டை வந்து பாருங்கள் 300 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 300 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெய்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் மேலே அதே நம்பர் தான் அங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அனுப்பிட்டு அந்த பணம் அனுப்பின அந்த டேட்டு டைம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெய்ட் டேட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட் வந்து இன்றைக்கி பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட் 23 இல்லையா, ஸோ 23 செட் பண்ணி நீங்கள் 23 கொடுத்துட்டு அந்த பணம் அனுப்பின டிரான்சாக்ஷன் நம்பரையும் அண்ட் வந்து அந்த பணம் அனுப்பின அந்த ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் IMPSல பண்ணிக்கலாம் அல்லது வந்து ஃபோன்பே கூகுள் பேயில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதில் பண்ணிங்களோ அந்த ப்ரூஃப் வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிட்டு இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே அந்த காலம் இருக்குது பாருங்கள், இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணிக்க. இது நான் அப்டேட் பண்ணது வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ணது, ஸ்டார்டிங்கில் பண்ணது. ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு அதில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 பே பண்ணி வந்து நீங்கள் பேங்க் டீல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் பண்ணணும். ஸோ இது நிறைய பேர் கேட்குறீங்க, இதை பண்ணலாமா, கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்களா, 300 போன மாதிரி எதுவும் பெண்டிங்காக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வராங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் சைட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க, ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி, ப்ராப்பராக வந்து அந்த UTR ஐடி, பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராயலோ சைட்லேருந்து அவங்க அட்மின் சைட்லேருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ இது நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆப்பில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஆப்பை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்களே ஆப்பில் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக இந்த பேங்க் டீல்ஸ் அப்டேஷனை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் யாரும் கொடுக்கும்போதே பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க பேங்க் டீல்ஸ். ஏன்னா வந்து நமக்கு பணம் வர ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை ப்ராப்பராக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி ப்ராப்பராக கொடுக்கும்போது சின்ன மிஸ்டேக், மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. இந்த மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கான வழி தான் இது 300 பே பண்ணுறது அப்படின்றது. இது முன்னாடி இருந்த ஒரு கண்டிஷன்ஸ் தான். ஸோ அதை அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இப்படி தான் வந்து மெத்தட், அந்த பேங்க் டீல்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறதோ, இல்லை அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதோ, IFSC கோடு சேஞ்ச் பண்ணுறதோ, இதான் மெத்தடு. இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ டவுன்லைன்ஸ் அப்லைன்ஸ் நல்லா கைட் பண்ணுங்கள். அப்படி கைட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கரெக்டானதாக இருக்கும். இல்லைனா வந்து அது நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்